ஆண்களை ஆண்களாக ஆக்கி பார்ப்பதை விடவும் இன்றைக்கு அதி முக்கியமானது பெண்களை ஆண்மக்களாக ஆக்கி பார்க்க வேண்டும். குழந்தை குரான் ஓதுறோம்னா தாய் ஆல்ரெடி ஓதுகிறோம். குழந்தைக்கு சட்டங்கள் தெரிஞ்சிருந்தா தாய்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிறோம். முதல்ல குழந்தை சரியாக வேண்டுமானால் தாய் சரியாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் முதலில் ஷரியத்தினுடைய இல்மை தர வேண்டியது பெண்களுக்கு. அவர்கள் மூலமாக அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு பயிற்சார். அதிகமாக இபாதத்து செய்வது பெண்கள், குடும்பத்தை நிர்வாகம் செய்வது பெண்கள், குழந்தைகளை கையாளுவது பெண்கள், குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவது பெண்கள். அதனால்தான் ஆண்களுக்கெல்லாம் தருவதை விட ஷரியத்தினுடைய இல்மை பெண்களுக்கு தர வேண்டும். மாப்பிள்ளை ஓதனா அது அவருக்கு, பொண்ணு ஓதனா அவருக்கு, வீட்டுக்கு, கணவர் வீட்டுக்கு, குழந்தைகளுக்கு, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எல்லாத்துக்கும் பெண் ஓத வேண்டும். பெண்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறார். என்னது அழகை வெளிக்காட்ட வேண்டாம், அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் அழகை காட்டலாம். பெண்களுக்கு ஷரியத்து பொறுக்கலன்னா நம்ம பெண்களா இருக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைகள் இருக்காதுங்கிற மாதிரி ஷரியத்தின் பார்வையில் ஒரு குடும்பத்தில் குழந்தைகளை, கணவனை, வீட்டு பெரியவர்களை, இதை எல்லாத்தையும் பராமரிக்கிற வீட்டு நிர்வாகத்தை சரியாக நடத்துகிற பெண் ஷரியத்தை இஸ்லாமியாவில் அவள்தான் முற்போக்கான பெண், அவள்தான் அட்வான்ஸ், அவள்தான் டேலண்ட். அதற்கு நான்கு பெண்களை பத்திரமாய், கண்ணியமாய், மரியாதையாய் நாங்க பாதுகாக்கிறோம். கண்டிப்பாக சமுதாய சீர்திருத்தம் பெண்கள் சீர்திருத்தத்திலிருந்துதான் துவங்கும். பெண்கள் சீர்திருந்தாமல் சமுதாய சீர்திருத்தம் என்பது சாத்தியப்படாது. சங்கையான இந்த விழாவுக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய கண்ணியமிக்க கணவான்களே, புலமா பெருந்தகைகளே, மதரசாவுடைய சங்கை மிகுந்த அதிபர் சித்திக் ஹசரத் அவர்களே, அதே போல் இவ்விழாவின் பிரதம பேச்சாளராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அடையாறு ஆசான் என்பதாக அனைவராலும் அன்பாக அழைக்கப்படும் என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் சலீதுத்தீன் பாக்கவி ஹசரத் அவர்களே, இன்னும் ஆண்டோர்கள், சான்றோர்கள், என்னை போன்றோர்கள் அனைவரையும் வெளித்தவனாக இந்த சங்கையான அறிவுக் கல்லூரியின் 22வது துவக்க விழா மற்றும் 7வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து உரையாற்றும் சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு அல்லாஹ் அவனுக்கு முதல் கணம் நான் நன்றி செலுத்துகிறேன். உண்மையான சகோதரர்களே, உலகத்தில் எதையோ விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். குழந்தை பிறந்தாலும் கொண்டாட்டம், திருமணம் நடந்தாலும் கொண்டாட்டம், நாம் எதிர்பார்க்காத கொண்டாட்டங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையாகவே கொண்டாட வேண்டியவைகள், உண்மையாகவே கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அல்லாஹ்வுடைய கலாமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மணிமொழிகளை சுமக்கக்கூடிய உலமாக்களும் ஹாஃபில்களும் தான். அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். என் சகோதரர்களே, அல்லாஹ்விடம் இந்த குர்ஆனை விட சிறந்தது, அல்லாஹ்விடம் இந்த வஹீயுடைய இல்மை விட உயர்ந்தது வேற எதுவுமே கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான் சூரா அபஸைல், கல்லா இன்னஹா தத்கிரா, இந்த குர்ஆன் இருக்கிறது, இது நல்லுபதேசம். இது ஃபமன் ஷாஅ ذكرா, யார் விரும்புகிறாரோ இந்த குர்ஆனை सम्मान देखो वहां माइक का उठा को ऑन कर दो तक रखो सर तक बोलना சங்கையான ஏடுகளில் இருந்த குர்ஆன் இது, லவ்ஹுல் மஹ்பூப் என்ற ஏடுகளில் இருந்த குர்ஆன் இது. இந்த குர்ஆனை நீ சுமந்தால், இந்த குர்ஆனை சுமப்பதற்கு நீ உதவியாக இருந்தால் உன்னையும் அல்லாஹ் சங்கையாளனாக மாற்றுவான். மர்ஃபூஅத்தின் முத்தஹ்ஹரா, உயர்ந்த குர்ஆன் இது, பரிசுத்தமான குர்ஆன் இது. இந்த குர்ஆனை கையில் எடுத்தால், ஏ முஸ்லிம் சமூகமே, ஏ செங்கி சமூகமே, உங்களை அல்லாஹ் உயர்ந்த சமூகமாக மாற்றுவான்.
பரிசுத்தமான சமூகமாக மாற்றுவார். அல்லாஹ் சொல்கிறான், பாவிகளால் எழுதப்பட்டதல்ல இது, இது உயர்ந்த சங்கையான தூதுவர்களால் எழுதப்பட்ட குர்ஆன் இது. உங்களையும் அல்லாஹ் சங்கைப்படுத்துவான். நல்லவர்களான உயர்ந்த கீர்த்தி மிக்க தூதுவர்களால் எழுதப்பட்டது. முஸ்லிம் சமூகமே, நீங்களும் இதை கையில் எடுத்தால் அல்லாஹ் உங்களை சங்கையாளர்களாக, கீர்த்தி மிக்கவர்களாக அல்லாஹ் உங்களை மாற்றுவார். சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெயர் தான் ரூஹ். وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِنْ أَمْرِنَا. அல்லாஹ் சொல்றான், நபி, உங்களுக்கு நாம் ரூஹை இறக்கி வைத்திருக்கிறோம். ஒருத்தர் இருக்கிறார் நம்ம பக்கத்துல, அழகான கண்ணு, அழகான மூக்கு, அழகான பல்லு, அழகான முடி, நல்ல பிசிக்கல் ஃபிட்னஸ், நல்ல ஜிம் பாடியோட அழகான தோற்றத்தோடு இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அவருடைய உடம்புல ரூபு கிடையாது, அவர் உடம்புல உயிர் கிடையாது. நாங்க யாராவது அவரை பார்த்து அழகான மனிதர், நல்ல ஜிம்படி உள்ள மனிதர் சொல்லுவோமா சகோதரர்களே? சொல்லுவோம். ஜனாசா ஒன்று இருக்கிறது, மையத் ஒன்று இருக்கிறது. இதே போலதான் யாருடைய வாழ்க்கையில் பணம் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், ஆட்சி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், படாடோகம் இருக்கலாம், தாம்பிகம் இருக்கலாம், அவருடைய வாழ்க்கையில் குர்ஆன் இல்லையா, அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் செத்த மையத்துக்கு சமம். இந்த சமூகத்துக்கு உயிர் வேண்டுமா? இந்த சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி இறங்க வேண்டுமா? கையில் எடுங்கள் குர்ஆனை, மதரசாக்களை ஹயாத்தாக்குங்கள். கியாமத் நாள் வரைக்கும் உங்களுடைய பங்களிப்புகளை இந்த மதரசாக்களுக்கு செய்வீர்கள். ஆண்களோ பெண்களோ சிறுவர்களோ வாலிபர்களோ குர்ஆனின் மூலமாக தான் சகோதரர்களே இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறார். அந்த குர்ஆனை, அந்த ஹதீஸை படித்து கொடுத்து மக்களை, சமூகத்தை அல்லாஹ்வோடு தொடர்பாக்கும் பெரும் பணிகளை, பன்முக பணிகளை தான் இன்று இந்தியாவிலும் இலங்கையிலும் முழு உலகத்திலும் மதரசாக்கள் செய்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, சாதாரண பணி அல்ல இது. இது ஒரு சாதாரண பணி அல்ல. ஆண்கள் மதரசாவாக இருக்கலாம், பெண்கள் மதரசாவாக இருக்கலாம். இந்த மார்க்கத்துக்காக முன்னோர்கள் பட்ட கஷ்டம், இந்த இனிமை பரப்புவதற்காக, இந்த இனிமை முழு உலகம் வரைக்கும் கொண்டு செல்வதற்காக பெண்கள் செய்த தியாகம். இந்த சகோதரர்களே, இந்த ஊரில் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆலிமாக்கள் இந்த பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெற்று வெளியாகிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த ஊரின் ஒளி விளக்குகள். இவர்கள் ஒவ்வொருவரை வைத்தும் நீங்கள் இந்த ஊரில் தீனை ஹயாத்தாக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 2210 ஹதீஸ்களை அறிவித்தவர். 2210 ஹதீஸ்கள். சாதாரண பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, மன் அஹப்புன் நாஸி இலைக யா ரசூலல்லாஹ், நாயகமே, இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆக விருப்பமானவர் யார்? புகாரியுடைய ஹதீஸ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா என்றார்கள். ஆயிஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை திருமணம் முடிக்கும் பொழுது 6-7 வயது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இணையும் பொழுது 9 வயது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுது சகோதரர்களே 18 வயது. 18 வயதில் இருந்து விதவையாக இருந்து திரை மறைவுக்கு பின்னாலே இருந்து எத்தனையோ தாபியங்களை, சஹாபாக்களை, உலமாக்களை இந்த உலகத்துக்கு உருவாக்கி இன்றைக்கு மார்க்க சட்ட கலையிலே 1/3 பகுதி அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஹதீஸ். பெண்ணுடைய தியாகம், பெண்ணுடைய அல்லாஹ்வுக்காக செய்த ஒரு தியாகம், பெரும் மார்க்க பங்களிப்பு. அறிவும் இருந்தது, அறிவும் இருந்தது, அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தது. அல்லாஹ் 1400 ஆண்டுகள் கழிந்தும் அந்த பெண்ணை பற்றி இந்த இந்தியாவிலே, இந்த செஞ்சியிலே நம்மை பேச வைத்திருக்கிறான் என்றால் சகோதரர்களே சாதாரண பங்களிப்பல்ல. இன்றைக்கு பெண்கள் சுப்ஹானல்லாஹ்
சொல்வதற்கு கூச்சமாக இருக்கிறது. நம்முடைய முஸ்லிம் பெண்கள் கூட சோசியல் மீடியா என்ற செய்தான் என்று நமது ஊர்களில் அறிமுகப்படுத்தப்பட்டதோ அன்றிலிருந்து தான் முஸ்லிம் என்பதை மறந்து கூட ஹிஜாபை போட்டுக் கொண்டும் கூட சோசியல் மீடியாவிலே சமூக வலைத்தளங்களிலே வலம் வந்து கொண்டு கேவலமான அற்பமான லைக்குகளுக்காக கொமெண்ட்களுக்காக தன்னுடைய மார்க்கத்தை இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான இந்த பயங்கரமான காலத்தில் லேசான காலமா திருமணி வருகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸாபிரு ஃபீஹிம் அலா தீனிஹி கல்காபிலி அலல் ஜமர். ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பது உள்ளங்கையில் நெருப்பு தழலை வைப்பதை விட பயங்கரமான காலம். கண்ணால் காண்கிறோமா இல்லையா? முஸ்லிமில் வருகிறது, பாதிருமில்லாமல் பித்தனன் ககைத்தலையில் நகரும். இவருடைய இருட்டு படிப்படியாக எப்படி கூடிக்கொண்டே செல்லுமோ இதே போல ஈமானுக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். திரும்பி வருகிறது, யோசிக்குள் உணவு அந்த அழைக்கும் சாப்பாட்டு ராமர்கள் சாப்பாட்டு தட்டின் பக்கம் எப்படி ஒருவரை ஒருவர் போட்டி நோட்டுக் கொண்டு அழைப்பு விடுப்பார்களோ இதே போல இஸ்லாத்துடைய எதிரிகள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக ஒன்று தருவார்கள். சகோதரர்களே, இவ்வளவு மாஜாவில் வருகிறது, எதிர்சும் இஸ்லாம் கமா எதிர்சு ஆடை பழசாகி சாயம் போவதை போல இஸ்லாம் மங்கி மறையும் இந்த காலத்தில், மார்க்கத்தை குடிதோண்டி மக்கள் புதைக்கும் காலத்தில் நாம் இஸ்லாத்தை ஹயாத்தாக்குவதற்காக மார்க்கத்தை ஹயாத்தாக்குவதற்காக இன்று ஒன்று திரண்டிருக்கிறோம் என்றால் சகோதரர்களே, இந்த மதரசாக்கள், இந்த ஆண்கள் மதரசாக்களோ பெண்கள் மதரசாக்களோ இந்த நாட்டில் முழு உலகத்திலும் செய்யக்கூடிய பங்களிப்பு சாதாரண பங்களிப்பு அல்ல. இஜிப்திலே ஜாமியத்துல் அஸ்ஹர் ஆரம்பமாகி 1056 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது. 1056 வருடங்களாக முழு உலகத்துக்கும் உலமாக்களை உற்பத்தி செய்து அனுப்பும் தரமாக மாறிவிட்டது. இந்தியாவிலே வேலூரில் பாக்கியாத்து சாலிஹாத் சங்கைக்குரிய அசர்தார்களை உருவாக்கிய மதரசா, அதே போல் தேவபந்திலே மௌலானா காசிம் நானூத்தரை உருவாக்கிய மதரசா, சாரம்பூரிலே உருவாக்கிய மதரசா, லக்னோவிலே நகோத்துல் உலமா. அது மாத்திரமா பைத்துல் முகத்தஸை பற்றி பைத்துல் மக்தஸை பற்றி நாம் எல்லாம் பெருமை பாராட்டி பேசுகிறோம். சகோதரர்களே, சலாஹுத்தீன் அய்யூபியுடைய படையில் அல்லாமா இப்னு குதாமா அல் ஹம்பலி அல் மக்திசி சொல்கிறார், 300 உலமாக்கள் நாங்கள் காலையிலே மாலையிலே அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ்வுடைய பாடத்தில் ஓடுபவர்கள் காலையில் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய படையில் சேர்ந்து அந்த முழு பைத்துல் மக்திஸையும் வெற்றி கொள்வதற்கு 300 உலமாக்களுடைய பங்களிப்பு. பெருமனை மதரசா மாணவர்களாக மாற்றம் நிற்கவில்லை, உம்மத்துக்காக புனித பூமியை மீட்டெடுப்பதற்காக போராடிய போராளிகளாக இருந்தார்கள் அந்த காலத்தில் மதரசாவுடைய உலமாக்கள். அல்லாமா மாஜித் அல் கைலானி எழுதுகிறார், ஹாக்கடா கானத் ஜீரு ஸலாஹுத்தீன் என்ற கிதாபில் அப்துல் காதிர் ஜீலானியுடைய ரஹிமஹுல்லாஹ் அவருடைய 400 மாணவர்கள் வெளியாகி சென்று பக்தாதிலே 400 மதரசாக்களை திறந்தார்கள். முக்கியமான உரை இருப்பதால் நான் நீந்தி கொண்டு செல்வதற்கு விரும்பவில்லை. சகோதரர்களே, 1000 பேசலாம் இந்த குர்ஆனை பற்றி, இந்த மதரசாக்களை பற்றி, இந்த பெண்களுடைய தீனுக்காக செய்யப்பட்ட பங்களிப்புகளை பற்றி. ஆகையால் உள்ளே இருக்கக்கூடிய பெண்களே, அவர்களுடைய குடும்பத்தார்களே, வெளியாகக்கூடிய ஆலிமாக்களே, ஹாஃபிலாக்களே, உங்களை பார்த்து நாங்கள் அன்பாக தெரிவித்துக் கொள்வதுதான் கடைசியாக உங்களுடைய எண்ணங்களை சீராக்குங்கள். பட்டத்தை எடுப்பதோடு உங்களுடைய கடமை முடிந்து விடாது. மருத்து வரைக்கும் மரத்துடைய வேரை போல, மரத்துடைய ரூட்டை போல மறைந்திருந்து இந்த மார்க்கத்தை உறுதியாக்குவதற்கு முழு பங்களிப்பை செய்யுங்கள். முதலாக அல்லாஹ் இஸ்லாத்தை கபூல் செய்யும் பாக்கியத்தை கொடுத்தது ஒரு ஆணுக்கல்ல, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்ணுக்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் சூரத்துர் ரிஜால் ஆண்கள் என்பதாக ஒரு சூறாவை இறக்கவில்லை,
குர்ஆனின் 3வது பெரிய சூரா சூரத்துன் நிசா, பெண்கள் என்ற சூறாதான். சகோதரர்களே, முதலாக இஸ்லாத்துக்காக உயிர் தியாகம் செய்யும் பாக்கியம் அல்லாஹ் ஒரு ஆணுக்கு கொடுக்கவில்லை, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்ணுக்கு தான் கொடுத்தான். இப்படி 1000 வரலாறுகள், சிறப்புகள் பெண்களை பற்றி பேசலாம். ஆகையால் பெண்களே, கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அவர்களின் குடும்பத்தார்களே, உங்களிடம் இந்த உஸ்தாதுமார்கள், இந்த அதிபர்கள், இந்த மதரசா நிர்வாகம் அமானிதமாக ஒப்படைக்கும் இந்த பெண் ஆலிமாக்களை, இந்த பெண் தாரியாக்களை வைத்து நீங்கள் உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய ஊர்களில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஹயாத்தாக்குங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு எனக்கும் உங்களுக்கும் கியாமத்துடைய நாளையில் பரிபூர்ணமான கூலியை வழங்கி அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.